இளமதி, எனக்கு ஒரு உதவி பண்ண. என்ன முறைக்கிற? போட்டியில் தோத்துட்டல்ல, நான் சொன்னதெல்லாம் செய்யணும், புரியுதா? நீ சமைச்சது எல்லாத்தையும் சாப்பிடணும்னா அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி தரணும்ல. ஆமா கரெக்ட். வேர்க்க விறுவிறுக்க இப்படி ஒருத்தன் சாப்பிடுறானு உனக்கு பரிதாபம் வேணாம்? போ போய் ஒரு விசிறி எடுத்துட்டு வா. என்னது விசிறி விடணுமா? அதெல்லாம் முடியாது. தங்கச்சிமா, அண்ணே, இந்த அண்ணனோட அருமை பெருமெல்லாம் எடுத்து சொல்லுமா. அதெல்லாம் புரிய வச்சு போய் விசிறி எடுத்துட்டு வர சொல்லுமா. இதோ கண்டிப்பா நான் சொல்றேன். போய் விசிறி எடுத்துட்டு வா. பெருசு சொல்லு, பெருசு சொல்லு. இளமதி, போய் விசிறி எடுத்துட்டு வா. எல்லாம் என் நேரம். ஏய், என்னடி இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? அம்மா விடுமா, நான் தோத்து போனதுனால வந்த வேணா இதெல்லாம். வேகமா வீசாதமா, விளக்கு அணைஞ்சிட போகுது. வேர்க்குது, இப்படி வந்து வீசுமா. வீச சொன்னா தடவிட்டு இருக்கு. ஏதோ வேன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. பாத்தீங்களா ரிஷி சார், ஒரு ரவுடி பயலுக்கு கரண்ட் போனதும் கேண்டில் லைட் டின்னர் வைக்கிறாங்க. பத்தா குறைக்கு இவ வேற விசிறி விடுறா. இதெல்லாம் அநியாயமா இல்ல? நான் என்னங்க பண்ணட்டும்? அவன் எவ்வளவு டேஞ்சரான ஆளுன்னு சொல்லியுமே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எப்பவுமே போலீஸ் பாதுகாப்பு தான் நிரந்தரம். இப்படி ரவுடித்தனம் பண்றவங்கள நாமளே வளர்த்து விடக்கூடாது. என்ன பண்றது? என்ன சார், வந்த வேகத்திலே கிளம்புனீங்க, வந்து பார்த்தா இங்க நிக்கிறீங்க. சரி சரி வாங்க சார், வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போங்க. பரவாயில்ல மேடம், நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட நம்ம கிளம்புறோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நம்ம போயிட்டோன்னா அந்த வீட்டில் நடக்கிற கூத்தெல்லாம் நமக்கு தெரியாம போயிடுமே. தள்ளி நின்று என்னதான் நடக்குதுன்னு கவனிக்கணும்.